குற்றங்களை கட்டுப்படுத்த காவல் துணை ஆய்வாளர் முதல் காவல் துணை கண்காணிப்பாளர் வரை துப்பாக்கி வைத்திருப்பது அவசியம். குறிப்பாக துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கிறது காவல்துறை. அரசு பள்ளியில் பயிலும் 4, 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கல்வி சுற்றுலா. கல்வி சுற்றுலாவை தொடங்கி வைத்தார் மேயர் பிரியா. பருவமழை குறித்தான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை மேயர் பிரியா பேச்சு. கால்வாய் ஒட்டியுள்ள பகுதிகளில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டு வருவதாக பேட்டி. பருவமழை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் மழை என்றாலே நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் தான் மழை வரும். ஆனால் இப்போ கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்றது நம்ம சென்னையில் டிராஸ்டிக்காக இருக்கு. அது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருமே பிராக்டிக்கலாக அதை பார்க்குறாங்க. மின்கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் வரும் 25ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. நிதியரசர் சந்துருவை பாசிச நோக்கம் கொண்ட அண்ணாமலை விமர்சிப்பதற்கு எந்த அருகதையும் இல்லை. பள்ளி கல்லூரிகளில் நீதிபதி சந்துருவின் அறிக்கை எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்த அண்ணாமலை கருத்து பதிலடியாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காட்டம். இந்தியா முழுவதும் 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி வந்த பிறகு தலித்துகள், சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகிறார்கள். ஆயுதங்களாலும் மட்டுமில்லை, சொற்களாலும் தாக்கப்படுகிறார்கள். இது பாஜக ஆட்சி வந்த பிறகுதான் இது இருக்கு. நீதிபதி சந்துரு மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் கூறுவதை அண்ணாமலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீதிபதி சந்துரு எழுதிய அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்புகள் புத்தகத்தை தபால் மூலமாக அனுப்புவதாகவும் அதனை படித்து புரிந்து கொண்டு கருத்து கூறவும் என செல்வ பெருந்தகை அண்ணாமலைக்கு கண்டனம். மின்கட்டண உயர்வை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் வரும் 21ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என நாதக கட்சியின் தலைமை செயலாளர் அறிவிப்பு. நீட் மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மறுப்பு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பெருமளவு முறைகேடுகள் நடந்தது உறுதியானால் மட்டுமே மறுதேர்வு நடத்தப்படும் என அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு எதிராக ஓபிஎஸ் உள்ளிட்ட 3 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். நவாஸ்கனியை எதிர்த்து ஓபிஎஸ், மாணிக்கம் தாகூரை எதிர்த்து விஜய பிரபாகரன், ராபர்ட் ப்ரூஸை எதிர்த்து நயினார் நாகேந்திரன் ஆகியோர் வெற்றிகளை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு. தமிழ்நாடு மீனவர்களும் இந்திய குடிமக்களே. இலங்கை கடற்படை விவகாரத்தில் தமிழ்நாடு மீனவர்களை பாதுகாக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்கும் என நம்புவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.